நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள். நான் டாக்டர் GS ராஜதுரை, MBBS PG டிப்ளமோ இன் அல்ட்ராசவுண்ட் கோர்ஸ். என்னுடைய மருத்துவக் கல்லூரியினுடைய முதல் MBBS படிப்பை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலும், PG டிப்ளமோ இன் அல்ட்ராசவுண்ட் கோர்ஸை அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலும் முடித்திருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் வைஸ் செக்ரட்டரி DPH பிரிவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த தேசிய தடுப்பூசி தினத்துடைய முக்கியத்துவம் என்ன சார்? தடுப்பூசி மூலமாக தடுக்கக்கூடிய நோய்களை வள்ளுவன் சொன்னது போல வருமுன் காப்பது நல்லது என்ற வாக்கிற்கு ஏற்ப நம்முடைய தடுப்பூசியினால் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் முன்கூட்டியே தடுத்து விட முடியும் என்ற அடிப்படையில் இந்த தடுப்பூசி தினம் என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போ இந்த தடுப்பூசி போடுறதுனால என்ன அவசியம் இருக்கு? அதனுடைய நன்மைகள் என்ன? வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் என்று சொல்வார்கள் மேடம். எந்த விதமான நோய்களும் நம் உடலை தாக்காத அளவிற்கு மிகச்சிறப்பாக நாம் நம்முடைய உடலை பராமரிக்க முடியும். குழந்தைகளை இந்த தொற்றா நோய்களிலிருந்து, ஒரு வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸிலிருந்து முழுவதுமாக மனித குலத்தை மீட்கும் விதமாக குழந்தைகளை அவற்றிலிருந்து முழுமையாக அவர்களுடைய வாழ்வை நாம் மிகச்சிறப்பாக அவர்களுடைய மரணம் என்ற ஒரு பாதையிலிருந்து மாற்றி அந்த நோய்களிலிருந்து முற்றிலுமாக மனித குலத்தை விடுவிக்க முடியும் என்ற அடிப்படையில் இது முக்கியத்துவம் பெறுகிறதம்மா. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது கட்டாயம்னு சொல்றாங்கல்ல, ஏன் அந்த தடுப்பூசியை நம்ம கட்டாயமா போடணும்? தடுப்பூசிகள் என்பது அந்த குழந்தையினுடைய 5 வயது வரை, இன்னும் சொல்லப்போனால் 2 வயது வரை அந்த குழந்தைகளுக்கு முழுவதுமாகவே இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி என்பது அவர்களுக்கு இருக்காது. அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வல்லமை என்பது 5 வயதிற்கு மேற்பட்டு தான் எல்லாருக்குமே வருகிறது. உதாரணமாக ஒரு டெஸ்ட் டோஸ் என்று சொல்லக்கூடிய, எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு சின்ன டெஸ்ட் டோஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 வயதுக்குள்ள 3 வயதுக்குள்ள எந்த குழந்தைக்குமே போட்டிருக்க மாட்டாங்க. உலக அளவில் இதுதான் உண்மை. இந்த 3 வயதுக்கு மேலே நம்ம டெஸ்ட் டோஸ் கொடுப்போம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 வயதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு கொஞ்சமாக இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும். ஸோ அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகாத அந்த குழந்தைக்கு எல்லா நோய்களிலிருந்தும் தற்காத்து கொள்ளக்கூடிய தன்மை உடலில் இல்லாத காரணத்தால் இந்த தடுப்பூசிகள் முக்கியத்துவம் பெறும். தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு தடுப்பூசி போடணும்னு சொல்றாங்கல்ல, அது எதனால? தாயினுடைய அரவணைப்பில் அந்த குழந்தை இருக்கும்போது அந்த தாயினுடைய இம்யூனிட்டி பவரிலிருந்து அந்த குழந்தைக்கான முழுவதுமான ஒரு பாதுகாப்பு வளையம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். பிறகு அந்த குழந்தை பிறந்த பின்பு அது தன்னிச்சையாக பொது வெளிக்கு உலகத்திற்கு அது வரும்போது அந்த குழந்தைக்கான எதிர்ப்பு சக்தி என்பது 3 வயது வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே கண்டிப்பாக பிறந்தவுடன் தடுப்பூசி போட வேண்டும் என்பது அவசியம். ஓகே டாக்டர், இப்போ OPV தடுப்பூசி அப்படின்னா என்ன? இது எதுக்காக போடப்படுது? இந்த OPV தடுப்பூசி என்பது ஒரு சொட்டு மருந்தாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சாக் வேக்சின் என்று சொல்வார்கள். இதை முதலாக ஜோனஸ் சாக் என்பவர் கண்டறிந்தார். உலக அளவில் அதை காப்புரிமை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கூட மனித குலத்திற்கே இதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இதை மனித குலத்திற்காக அந்த டாக்டர் அர்ப்பணித்தார். அதை போன்று அந்த தடுப்பூசி என்பது ஒரு 2 சொட்டு நாக்கு வழியாக, வாய் வழியாக செலுத்தக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன். இப்போ கூட பல்ஸ் போலியோ வேக்சினேஷன் என்று ஒரு மிகப்பெரிய தேதி கொண்டாடி இருந்தோம் ஒரு 3 நாளைக்கு முன்பு. இந்த தடுப்பூசியை தான் உலகம் முழுக்கவே பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக மனித குலத்தை போலியோவிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு எந்தெந்த வயசுல தடுப்பூசி போடணும்? குழந்தை பிறந்த உடனே OPV கொடுப்போம், ஓரல் போலியோ வேக்சின். பிறகு BCG என்று சொல்லக்கூடிய பேசில்லே கால்மெட்டோக்யூரின் என்று சொல்லக்கூடிய BCG வேக்சின் கொடுப்போம், TB நோயிலிருந்து தடுக்கும் விதமாக. ஹெப்படைட்டிஸ் B பர்த் டோஸ் கொடுக்குறோம் மேடம், இது குழந்தை பிறந்தவுடன். பிறகு 6 வாரத்தில், குழந்தை பிறந்த 6 வாரத்தில் OPV 1, பென்டாவலண்ட் 1, ரோட்டா 1, IPV 1, PCV 1 முதலிய டோஸ் 6 வாரத்தில் குழந்தைக்கு கொடுக்குறோம். பிறகு 10 வாரத்தில் நாம் கொடுக்கும் டோஸ் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் OPV 2, பென்டா 2, ரோட்டா 2 கொடுக்குறோம் மேடம். அதுக்கடுத்து 14 வாரத்தில் OPV 3, பென்டா 3, ரோட்டா 3, IPV 3, PCV 2 14 வாரத்தில் கொடுக்குறோம். இது முறையை பார்த்தீங்கன்னா 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதங்களில் மிகச்சரியாக வரும். பிறகு 9 months ஆஃப்டர் 270 days நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா MR ஃபர்ஸ்ட் டோஸ்
மீசில்ஸ் ருபல்லா ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்குறோம், விட்டமின் ஏ கொடுக்குறோம், ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ் கொடுக்குறோம், பிசிவி பி கொடுக்குறோம் மேடம். பிறகு 16 to 24 வீக்ஸில் நம்ம கொடுக்குறது டிபிடி பூஸ்டர் ஃபர்ஸ்ட் டோஸ், ஓபிவி பூஸ்டர் ஃபர்ஸ்ட் டோஸ், MR2 JE2. பிறகு 5 to 6 இயர்ஸில் டிபிடி செகண்ட் பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம். பிறகு 10 இயர்ஸில் டிடி சிங்கிள் டோஸ் கொடுக்குறோம், 16 இயர்ஸில் டிடி சிங்கிள் டோஸ் மறுபடி கொடுக்குறோம் மேடம். பிறகு ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கொடுக்கறது TD1 ஏர்லி இன் ப்ரெக்னன்சி 3 மாதத்திலிருந்து 5 மாதங்கள் வரைக்கும் கொடுக்கலாம். TD2 என்று சொல்லக்கூடியது 5 மாதத்திலிருந்து 7 மாதம் வரைக்கும் கொடுக்க முடியும், 4 வீக்ஸ் ஆஃப்டர் TD1. TD பூஸ்டர் 3 வயது வரை குழந்தைக்கு ஆகியிருந்தால் அவங்களுக்கு TD பூஸ்டர் தேவையில்லை, இல்லைனா கண்டிப்பாக TD பூஸ்டர் போட வேண்டியிருக்கும். இஃப் ரிசீவ்டு 2 TD டோசஸ் இன் ப்ரெக்னன்சி வித்தின் லாஸ்ட் 3 இயர்ஸ். இது வேர்ல்டு புரோட்டோகால் மேடம். ஓகே சார், இவ்வளோ தடுப்பூசி முறைகள் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த தடுப்பூசி முறைகளை போடுறதுக்கு தாமதப்படுத்தலாமா இல்லை உடனடியாக போடணுமா? உடனடியாக அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலக அளவில் உள்ள ஒரு முக்கியத்துவமான காரணம் மேடம். இதை நம்ம டிலே பண்ணால் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்று கேட்டால் டிலே என்பது எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் இப்போ 4 குழந்தைகளுக்கு மேலே உள்ள தாய்மார்கள் அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், அவங்களுடைய வேலைப்பளுவின் காரணமாக அந்த தடுப்பூசியை போட முடியாமல் போகக்கூடிய சூழல் ஏழ்மையான மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த காரணங்களால் அவங்களுக்கு அந்த தடுப்பூசி கொடுப்பது தள்ளி போகிறது. எல்லா அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதற்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செஞ்சுருக்காங்க. இதுக்கு 1978 எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் என்று இந்தியாவில் முதன்முறையாக அது தொடங்கப்பட்டது. இப்போ பெண்கள் கர்ப்ப காலங்களில் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன தடுப்பூசி போடுவாங்க சார்? TD என்று சொல்லக்கூடிய டெட்டனஸ் டிப்தீரியா தடுப்பூசி 2 டோஸ் எடுக்க வேண்டும் மேடம். முதலாவதாக 3 மாதத்திலிருந்து 5 மாதங்களுக்குள் முதல் தடவையும், 5 to 7 மாதங்களில் அடுத்த தவணையும் கொடுக்கப்படுகிறது. இது எதற்காக என்று சொன்னால், அந்த குழந்தை பிறக்கும்போது அவர்களுக்கு அந்த தொப்புள் கொடி கட் பண்ணும்போது வேறு ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டு அதன் மூலமாக டெட்டனஸ் பரவி விடக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால், தொற்று ஏற்படக்கூடிய காரணங்கள் இருப்பதனால் அந்த தடுப்பூசி உயிர்காக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அடிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்க தடுப்பூசி போடுறதுக்கான அவசியம் என்ன? ஒருவேளை போடாம இருந்தாங்கன்னா அதுல இருந்து என்னென்ன மாதிரியான பின் விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படும்? அடிப்பட்ட காயங்களில் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளும், நீரில் இருக்கக்கூடிய கிருமிகளும், மண்ணோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிருமிகளும் சேர்ந்து அந்த காயத்தின் வழியாக உடலின் வழி உட்புகும்போது அவர்களுக்கு டெட்டனஸ் தாக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. அந்த அபாயத்தை தவிர்க்கும் விதமாகவே TT என்பது கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய as early as possible, எவ்வளவு முன்கூட்டி முடியுமோ அவ்வளவு விரைவாக அடிபட்ட உடனே தடுப்பூசி போட வேண்டும் என்பது கட்டாயம். இப்போ தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டாலே போலியோ அதுதான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வரக்கூடியதா இருக்கு. அப்படி அந்த போலியோனா என்ன, எதுக்காக அந்த தடுப்பூசி போடணும், அதை பத்தி சில வரிகள் சொல்லுங்க சார். தமிழில் இளம்பிள்ளை வாதம் என்று சொல்வார்கள். 1975 நான் பிறந்த வருடங்களில் இதை போன்ற ஒரு தடுப்பூசி திட்டம் அரசாங்கத்திடம் இல்லாத காரணங்களால் அதற்கு முற்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கைகள் கால்கள் முடங்கி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாழ்வே நரகமாக போகக்கூடிய சூழல் மனித குலத்தில் இருந்தது. உலக அளவில் இந்த இளம்பிள்ளைவாதமானது, போலியோ என்று சொல்லக்கூடிய இளம்பிள்ளைவாதமானது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை முடமாக்கி அவர்களுடைய வாழ்வையை சூனியமாக்கி வைத்திருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த தடுப்பூசி திட்டத்தை உலக அளவில் முன்னெடுத்து WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் இதை மிகச்சிறப்பான அளவில் செயல்படுத்தி இன்று முற்றிலுமாக மனித குலத்திலிருந்து எப்படி பெரியம்மை நோயை ஒழித்தார்களோ அதை போன்று மனித குலத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக உலகத்திலிருந்து இந்த போலியோ நோயை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு உலக சுகாதார நிறுவனத்தின் திட்டமாக இருக்கிறது மேடம். ஓகே டாக்டர், இப்போ டைஃபாய்டு தொற்று ஒரு ஆளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தடுப்பூசி போடுறாங்க, அது என்ன மாதிரியான தடுப்பூசி? டைஃபிவேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது. டைஃபாய்டு நோய் வருவதை தடுக்கிறது. டைஃபாய்டு நோய் என்பது ஒரு நீரின் மூலமாக பரவக்கூடிய ஒரு பாக்டீரியாவின் மூலமாக வருகிறது மேடம். சால்மோனெல்லா டைஃபி என்று சொல்வார்கள். அந்த தொற்று என்பது
சுகாதாரமற்ற குடிநீரின் மூலமாக பரவி வருகிறது. இதற்காக தான் குளோரினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குளோரினேஷன் மீட்டர்லாம் வச்சு பார்ப்பாங்க. பார்த்து அந்த எவ்வளோ குளோரினேஷன் இருக்குது என்பதை நீரில் நம்ம எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கிருமிகள் இருந்தால் அதை ஒட்டுமொத்தமாக அழித்து அந்த குடிநீரை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. காசநோய் இருக்க சில பேர் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறதா சொல்றாங்க. அப்படி அவங்க என்ன தடுப்பூசி போடுறாங்க சார்? காசநோய் வருவதற்கு முன்பு பிசிஜி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். அது வரக்கூடியதை முன்கூட்டியே கண்டறிந்து பிசிஜி வேக்சின் கொடுப்பாங்க. பிறகு அதற்கு வந்த பிறகு அதற்கு பல்வேறு வடிவங்களில் மருந்துகளும் மாத்திரைகளும் ஊசிகளும் இருக்கிறது. அதை கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்தமாக 6 மாதத்தில் டாட்ஸ் தெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ண முடியும் மேடம். டிடி அப்படின்னா என்ன சார்? டெட்டனஸ் டாக்சைடு என்று சொல்லக்கூடிய தடுப்பூசி. அது டெட்டனஸ் என்று சொல்லக்கூடிய ரணஜன்னி என்று சொல்வார்கள். உடல் முழுவதும் காய்ச்சல் வந்து ஒரு கட்டத்தில் முழுவதுமாக உடம்பெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் பரவி ஃபிட்ஸ் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக உயிரிழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக கொடுமையான நோய். அந்த நோயிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கக்கூடியது டிடி இன்ஜெக்ஷன். ஓகே டாக்டர், இப்போ நாய் கடிச்சிருச்சுன்னா தடுப்பூசி போடுறாங்கல்ல, அந்த தடுப்பூசியுடைய முக்கியத்துவம் என்ன? ஒருவேளை போடலைன்னா என்ன ஆகும்? இப்போ நாய் கடித்த பின்னால் அதற்கு 0, 3, 7, 21, 54 முதலிய 5 ஊசிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த நாய் எந்த அளவுக்கு கடிச்சிருக்குங்கிறத பொறுத்து, அந்த நாய் ஏற்கனவே வெறி பிடித்த நாயாக இருந்தால், அது மிக கடுமையாக காயத்தை ஏற்படுத்தி இருந்தால், அந்த காயத்தை சுற்றிலும் ஊசி போடக்கூடிய இம்யூனோகுளோபுலின் என்று, அது ஒரு தீவிரமான காயம், அந்த காயத்துக்கு இம்யூனோகுளோபுலின் கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சம் 0, 3, 7, 21 இப்படி சொன்னேன் இல்லையா, அந்த 5 ஊசிகளை அந்த கால இடைவெளியில் முழுவதுமாக தோள்பட்டையில் நாம் போட்டுக்கொள்வதன் மூலமாக முற்றிலுமாக அந்த வெறி நோயிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் இந்த வெறி நோய்க்கு வேறு விதமான மருத்துவமே இல்லை. முற்றிப்போனால் உயிரிழக்கக்கூடிய பயம் மட்டும்தான் இருக்கிறது. ஹைட்ரோஃபோபியா என்று சொல்லக்கூடிய நீரை கண்டால் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டுவிடும். பிறகு நாயை போலவே குறைத்து நாக்கை வெளியே தள்ளி அந்த நீரை பார்த்த உடனே அவர்களுக்கு அந்த கழுத்து நரம்புகள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாய்க்கு எப்படி இழுக்குமோ அந்த மாதிரி இழுத்து அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் நோய். அதை காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை. ஏஆர்வி கண்டிப்பாக போட்டுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களை காப்பாற்றி விட முடியும். ஓகே டாக்டர், இப்போ சில பேர் வந்து தடுப்பூசியே போடாமல் இருக்காங்க. அதில் வரக்கூடிய பின் விளைவுகள் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? தடுப்பூசிகளை நாம் அவங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கும், கல்யாணம் மற்ற சடங்குகள் இதை போன்ற வேற ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது போயிருப்பாங்க. இது மாதிரி காரணங்களால் அவங்க தடுப்பூசியை எடுக்க மறுப்பாங்க. அன்றைய தினம் வேற ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். இது மாதிரி தடுத்து அவங்க வேற வேற காரணங்களால் அதை மறுப்பாங்க. அந்த மாதிரி மறுக்கும்போது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதால் இந்த தடுப்பூசிகள் என்பது மனித குலத்தையே நோய்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை உலக நாடுகள் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் ஒரு நிமிடம் கூட தவறவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தவறாமல் தடுப்பூசிகளை அந்த கால இடைவெளியில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் போட வேண்டும் என்பதைத்தான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ கவர்மெண்ட் பிரைவேட் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? கவர்மெண்ட் என்று சொல்லும்போது உலக அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு புரோட்டோகால் வச்சுருப்பாங்க. அது WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனத்தால் வகுக்கப்பட்ட தடுப்பூசிகளை மட்டுமே போடுவது என்பது கவர்மெண்ட் வேக்சின். இது இல்லாமல் டைஃபாய்டு மாதிரியான அந்த பகுதிக்கு ஏற்ற சில நோய்கள் இருக்கும். அதற்கான தடுப்பூசிகளை அவங்க போடும்போது அது பிரைவேட் இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சில இன்ஜெக்ஷன் அதில் சேர்ப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ நம்மளுடைய அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க ஸ்பெஷலா சொல்லக்கூடிய சிறப்பு தகவல்கள் என்ன, அதை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய தமிழர் பாரம்பரியம் என்பது 20,000 வருட தொன்மை வாய்ந்தது. இந்த 20,000 வருட தொன்மை இந்தியாவினுடைய எந்த இனத்திற்கும் இல்லை. தமிழ் பேசக்கூடிய மாபெரும் மாந்தர் குலமாகிய உலகத்தின் முதல் மனிதன் தோன்றிய இனம் தமிழினம். இந்த தமிழினம் உலகிற்கு கொடையாக கொடுத்தது என்று பார்த்தால் இயற்கை வேளாண்மை, பன்னாட்டு பூச்சிக்கொல்லிகள் என்று பல்வேறு நோய்களை உருவாக்கி புற்றுநோய்களின் தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவைகளை தவிர்க்க வேண்டும். மேநாட்டு பானங்கள் உணவுகளை தவிர்த்தல். அடுத்தது பாரம்பரிய உணவுகள் உடைகளின் அவசியத்தை இளைய தலைமுறையினருக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும்.
பருவகால உணவுகள், பானங்கள் முதலியவற்றை, இளநீர், நுங்கு முதலிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்களையும், பருவகால உணவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த வெயில் நேரத்திற்கு ஏற்ற உணவுகள், மோர், கஞ்சி முதலிய உணவுகளை எடுப்பதும், குளிர்காலத்தில் சூடான காய்கறி சூப் முதலியவற்றை எடுப்பதும் நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. இந்த பாரம்பரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறகு டெங்கு கொசு உற்பத்தி என்பது நம்முடைய பகுதிகளிலே அங்கங்கே குப்பைகளை சேர்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்திற்கு அச்சுறுத்தலாக கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. அதற்கு காரணமான அந்த பழைய டயர்கள் முதலிய அந்த குப்பைகளில் சேரக்கூடிய கொசு உருவாகக்கூடிய தன்மையை நாம் குறைக்க வேண்டும். பழைய டயர்கள், பானைகள், ஃப்ரிட்ஜோட பின்புறம் முதலிய இடங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலமாக கொசு உருவாக்கத்தை தடுத்து முற்றிலுமாக டெங்கு என்ற நோயிலிருந்து நம்மை சரி செய்து கொள்ள முடியும். பிறகு உடல் உழைப்பு நமக்கு அவசியம் தேவையானது. பிறகு முன்னோர்களின் வாழ்வியல் முறை, நாம் முன்னோர்களைப் போல 3 வேளை உண்பதும் அதற்கான உடல் உழைப்பும் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. நன்றி.